வித்ரோ தானே கேட்குறீங்க? ஆமாம் சார், வித்ரோ நல்லா இருக்கு சார். அதாவது எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஆகிற ஒரு நல்ல திரைப்படம். ஏன்னா வந்து ஏன் எல்லா ஆடியன்ஸுக்குமே இப்போ பிடிக்குன்னு சொல்கிறேன்னா, 2 கிட்ஸ்க்கு பார்க்கலாமா, 80s பார்க்கலாமா, 90s பார்க்கலாமா, அந்த கேள்வியே வேணாம். ஏன்னா எல்லாரோட மனுஷனும் எல்லா லைஃப்லையுமே ஸ்கூல் லைஃப் வந்து கிராஸாக தான் இருக்கும். அந்த ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு வந்து காதல் வந்து கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ எல்லா ஆடியன்ஸுமே இந்த வந்து திரைப்படம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. இப்போ சார் நான் ஓப்பனாக சொன்னேன், எந்த இதுவும் போகல சார், எந்த எதிர்பார்ப்பெல்லாம் போகல. ஓகேங்களா? நான் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் நான் போனேன். ஓகேங்களா? அதாவது தயாரிப்பு வந்து நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஒரு பெரிய பேனர் தயாரிச்சுக்காங்க. அந்த ஒரு இதுக்காக தான் போனேங்கண்டி. படம் நல்லா இருக்கு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் போனேன். ஆனால் நல்லா இருக்கு. என்ன ஒன்று, சில காட்சிகள்லாம் பார்க்கும்போது நமக்கு இந்த 96 ஞாபகப்படுத்துது. ஒன்று, ரெண்டாவது சேரன் நடித்த படம் ஆட்டோகிராஃபோட திரைப்படத்தோட கண்டென்ட்டை தான் அப்படியே லைட்டாக ஸ்க்ரீன் பிளே மாற்றி புதுசாக அமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஸ்க்ரீன் பிளே புதுசாக அமைச்சிருக்காங்க. ஆனால் நல்லா இருக்கு சார். நாங்கள் பண்ணிக்க டேரக்டர் நம்ம இந்த படம் தானே சொல்கிறீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு கேமியோ ரோல் ஒருத்தர் வராரு, நம்ம இவர் சசிகுமார், அவர் ஒரு சீன் வராரு. இன்னும் நல்லா பண்ணிக்காங்க சார். இனுஷா அந்த அனுஷா கதாபாத்திரம் நல்லா இருக்கு. மோனிஷா கதாபாத்திரம் அவங்க தான் மெயின். அந்த மோனிஷாவும் கதாநாயகனோட ரோல் தான் நல்லா இருக்கு. கதாநாயகன் மெயின் வந்து டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காரு. எமோஷன் ஆகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே அவரோட டச் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா நல்லா சார், சூப்பராக இருக்குது படம். நம்பி வந்து பார்க்கலாம். யாரும் காசு கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டேன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா ஒவ்வொருத்தரோட மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்துது. ஸோ அந்த மெமரிஸுக்காகவே வந்து படத்தை ஜாலியாக கொஞ்சம் ஜாலியாக போயிடுவாங்க. படம் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு பிடிச்ச படம் தான் ப்ரோ. இந்த படத்தை வந்து நம்ம எத்தனை வாட்டி பார்த்தா சலிக்காமல் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் லைஃப் வந்து பாதி வந்துருக்குது. நம்ம அந்த ஸ்கூல் லைஃப் படத்தில் பார்த்தோன்னே நம்மளோட ஸ்கூல் லைஃபே ஞாபகம் வந்துச்சு. நம்மளே அந்த கேரக்டர், நானே அந்த கேரக்டராக மாறிட்டேன். என்னோட லைஃப் என்ன ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஒன் சைடாக லவ் பண்ணது, அது எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. படம் நல்லா தான் ப்ரோ. போர் அடிக்குமால, அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஆனால் சடன்லி என்ட்ரி இது சசிகுமார் என்ட்ரி தான் நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கல அவர் என்ட்ரி நல்லா இருந்துச்சு படம். நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் பார்க்கல. நல்லா தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம், எந்த ஒரு எதுவுமே கிடையாது. நல்லா காமெடியாக இருந்துச்சு. அவர் டேரக்டரை எடுத்துகிட்டு இப்போ ஆக்டராக பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு படம். அவரோட பேரும் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருக்குது. அவரோட காமெடி சென்ஸு, அவரோட இது ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரல, ஸ்கூல் லைஃப் பண்ணும்போது நாங்கள் வரல. அது பார்த்து தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இருக்கு. எங்கேஜிங்காக அப்படிலாம் இல்லை. எங்கேஜிங்காக இருந்ததுனால காமெடியாக இருக்குது. எல்லாருமே வந்து பார்க்கலாம்.